ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் க்ளவுட் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளவுட் மைக்ரேஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம்னா இஸ் எ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஓல்டு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் டு டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் த ப்ராசஸ் ரிஃபர்ஸ் டு மூவிங் த டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் டு க்ளவுட். க்ளவுட் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் செய்கிறோம் இல்லையா, பிஸ்னஸ் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது ஸ்டோரேஜாக இருக்கணும் நம்ம சிஸ்டத்துலேயே அந்த மாதிரி வச்சுப்போம் இல்லையா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து பிஸ்னஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அதாவது ட்ரெடிஷ்னல் என்ன பண்ணுவோம், ஒரு நோட் புக்கில் எழுதி வைப்போம் இல்லையா. அப்படி இல்லாமல் டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அர்த்தம், நம்ம வந்து அது வந்து சிஸ்டத்தில் கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா. அதாவது நம்ம ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி டிஜிட்டலைசேஷனாக மாற்றி க்ளவுடில் மூவ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். That means data, applications or other business elements are moved to the அவங்களுடைய டேட்டா, ஒரு பிஸ்னஸ்னால் பிஸ்னஸுடைய டேட்டா, அதோடைய அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் அந்த பிஸ்னஸில் என்னென்ன சம்மந்தமாக டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம எங்கே மூவ் பண்ணுறோன்னா க்ளவுட் என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா க்ளவுட் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த க்ளவுட் மைக்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மால் டு லார்ஜ் ஆர்கனைசேஷன் flows slightly different process to cloud migrations. இந்த ப்ராசஸ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து போகாது. ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால்லேருந்து லார்ஜ் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம க்ளவுட் மைக்ரேஷன் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணி க்ளவுட் மைக்ரேஷன்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. Some of the common elements which are considered before cloud migrations. நம்ம cloud migration பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா evaluation of requirement and performance, அதாவது selection of cloud provider, calculation of operation cost, என்னென்ன ரிக்யர்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம க்ளவுட் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டைப் ஆஃப் க்ளவுடை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம்னு சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கான ஆப்ரேஷன் காஸ்ட்டு ஒவ்வொரு க்ளவுடு தகுந்த மாதிரி நம்மளுடைய காஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஆனால் நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி க்ளவுடை நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்ம எந்த காஸ்ட்டில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த பேசிக் ஸ்டெப்ஸ், என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷிங் மைக்ரேஷன் கோல்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இது க்ளவுட் மைக்ரேஷன்ஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரேஷன் கோல்ஸ் நம்ம எந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் எ செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, நம்மளுடைய டேட்டா வந்து செக்யூரிட்டி எந்த மாதிரி செக்யூரிட்டி நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் தென் ரெப்ளிகேட்டிங் எக்ஸிட்டிங் டேட்டா பேஸ், ஏற்கனவே இருக்கிற டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும். அது வந்து எப்படி நம்ம வந்து அந்த இது இருக்கணும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். தென் ஸ்விட்ச் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஆன் ப்ரிமிசஸ் டு க்ளவுட். நம்மளுடைய என்ன பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கோ, ஏதாவது எந்த அந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா நடக்கிறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த க்ளவுடில் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கணும். எந்தெந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த க்ளவுடை சூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டி அண்ட் தென் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் ஸ்டெப்ஸு நம்மளுடைய க்ளவுட் மைக்ரேஷன்ஸ்க்கு கொண்டு போகிறது. இப்போது இந்த க்ளவுட் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 Rs அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரீஹோஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ரிஃபர்ஸ் டு டேக் த அப்ளிகேஷன் டு த நியூ ஹோஸ்டட் என்விரான்மெண்ட். அதாவது ரீஹோஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து கரண்ட்டாக என்ன ஹோஸ்ட் க்ளவுட் என்விரான்மெண்ட் இருக்கோ, புதுசாக என்ன இருக்கோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பை செலக்டிங் IaaS அப்படின்னு சொல்கிறோம். இந்த IaaSனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். அந்த சர்வீஸுக்கு எந்த நியூ ஹோஸ்ட் எது இருக்கோ நம்ம வந்து அதான் ரீஹோஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது ரீஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இட் ரிஃபர்ஸ் டு ரீயூஸ் த அப்ளிகேஷன் கோடு அண்ட் ஃப்ரேம்ஸ் ரன்னிங் த அப்ளிகேஷன்ஸ். அதாவது ரீஃபேக்டர் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷன் கோடை ரீயூஸ் பண்ணி இந்த டேட்டாவை அந்த அப்ளிகேஷனில் ரன் பண்ணுறோம். அதுக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா PaaS அப்படின்னு பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷன் வந்து அதில் ரன் ஆகும், பிளாட்ஃபார்ம் ஆன் எ சர்வீஸ். அதுதான் ரீஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா
It refers to expanding code base and then deploying it either by rehosting or refactoring. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் கோடு, நம்ம கோடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அது எது மூலியமானா ஒன்றே ரீஹோஸ்டிங் மூலயமா பண்ண போகிறோம், இல்லை ரீஃபேக்டரிங் மூலயமா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், டிப்ளாய் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீபில்டு மீன்ஸ் என்ன, ரீ ஆர்கிடெக்சர். மறுபடியும் என்ன பண்ணுறோம், மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை ரீபில்டு பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா PASS, பிகினிங் அப் இந்த பாஸ்லேருந்து தான், ஃபஸ்ட்லேருந்து ஒரு ரீபில்டுனா இதுலேருந்து தான் வரும் இல்லையா, ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணோம்னா அதுலேருந்து தான் வரும். அதுதான் PAS, இந்த ப்ரொவைட்ஸ் பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு அப்ளிகேஷனை புதுசாக வேறையாக மாற்றுறது. ஏற்கனவே இருக்கிற டேட்டா எதுவுமே இல்லாமல் புதுசாக மாற்றுறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா SaaS அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னு நமக்கு வந்து அர்த்தம். இப்போ வந்து இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ளவுட் மைக்ரேஷன்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது ஸ்கேலபிள்னா அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதான் ஸ்கேலபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்கேலபிள் எனஃப் டு சப்போர்ட் வேரியஸ் ஒர்க்லோட்ஸ் அண்ட் யூசர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் மைக்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க்லோட்ஸ் எந்த மாதிரி இதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேலையாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் மைக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிள் சொல்கிறாங்க. ஸோ இட் ஆஃபர்ஸ் டு எக்ஸ்பேண்ட் வித்தவுட் இம்பேக்டிங் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அதோடைய பர்ஃபார்மன்ஸை பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேலபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸு. இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் இன்டு கிளவுட் ப்ரொவைட்ஸ் ஹையர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் as compared to ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏற்கனவே ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ப்ராசஸ் விட க்ளவுடில் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடில் மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அனதர் பெனிஃபிட், பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி as it manages the complexity of infrastructure. ஸோ இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி இஸ் மோர் ஃபோக்கஸ் வித் கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இதனால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறத விட க்ளவுடில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக தெரியும் எந்த இது மூவ் ஆகுது, எந்த ப்ராடக்ட் மூவ் ஆகுதுன்னு. அப்போ அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, க்ளவுடு சர்வீசஸ் கஸ்டமர் நீட் பொறுத்து நம்ம எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் தென் வந்து காஸ்ட் மூவிங் இன்டு க்ளவுட் டெக்னாலஜி ஆஃபர்ஸ் ரெடியூஸ் காஸ்ட் இன் மேனேஜர். இப்போ க்ளவுடில் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐடி ஆப்ரேஷன்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை விட நம்ம க்ளவுடில் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். மேனேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை எனி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் when compared to and maintaining IT operations or infrastructures எது வந்தாலும் பார்த்திங்கன்னா க்ளவுட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் செக்யூர்டு. நம்ம டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியே போகாது, மோர் செக்யூர்டாக இருக்கும் இது க்ளவுட் சர்வீசஸில். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் அலோஸ் பே ஃபார் யூஸ் மாடல். ஸோ இட் டெலிவர்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ப்ராடக்ட்டை நம்ம வந்து அதிகமாக வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு இது யூஸாக இருக்கு இல்லையா, க்ளவுட் மூலிமா நம்ம அந்த டேட்டாவை வந்து எடுத்துக்கலாம். இதில் நமக்கு என்ன ஆகும், ப்ராடக்ட் வந்து அதிகமாச்சுன்னா ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அது ஒரு பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்லிபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் enough to go on rapid changes in technology and it provides producing newer and advanced set of. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும், புதுசாக இது வந்தாலும் நம்ம உருவாக்க முடியும். அண்ட் தென் அதோட அட்வான்ஸு செட்டப்பும் பார்த்தீங்கன்னாவே இந்த அட்வான்ஸ்டு செட்டப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளால் சீக்கிரமாக வந்து மாற்றிக்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தா ரிக்கவரி. ஏதாவது பேக்கப் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும். ஏதாவது டேட்டா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம், அது ரிகவர் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த க்ளவுட் மைக்ரேஷன் சேலஞ்சஸ், இப்போ இதில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, moving a database is a difficult task as there are large amounts of data involved and mostly transferred over internet.
சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம டேட்டா பேஸ் அப்படியே க்ளவுடில் வந்து மாற்றுறோம் இல்லையா? அப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம இன்டர்நெட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சமான டேட்டாவாக இருந்தால் நம்ம சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டான்ற போது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேட்டா இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு எ க்ளவுட் டேட்டாபேஸ் அனதர் ப்ராப்ளம் இஸ் டு சேஞ்ச் த ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா இஸ் இன்டென்ட் அண்ட் செக்யூர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம டேட்டாபேஸில் இருக்க டேட்டாவில் நம்ம வந்து க்ளவுட் டேட்டாபேஸ் கொண்டு போயிட்டா கூட இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் தான் வந்திருக்கா இல்லைன்னா எந்த ஒரு டேட்டாவுமே லாஸ் ஆகாமல் வந்திருக்கா அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் எல்லாம் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட் ஆஃப் டேட்டானா பிரச்சனை இல்லை, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டான்றும் போது இந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரிங் மைக்ரேஷன் எ ப்ராப்ளம் அரைசஸ் ஆஸ் some of operations or data are already moved into cloud and some are still available on premises. So ensuring current system is operational and ensuring ongoing cloud migration is process taking place correctly needs a careful attention. இப்படின்னா என்ன மீனிங் அர்த்தம்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு கொஞ்சம் இருக்கிற டேட்டாவெல்லாம் வந்து நம்ம வந்து க்ளவுடில் மூவ் பண்ணியாச்சு. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் டேட்டா வந்து அந்த ப்ரிமிசஸ் அந்த கடையில் தான் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அப்படி இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம்னா இந்த டேட்டாவை கரெக்டாக அந்த க்ளவுடில் கொண்டு போய் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சேர்க்கறது கேர்ஃபுல்லாக அட்டென்ஷன் பண்ண இது ஒரு அடுத்த சேலஞ்சு. ஏன்னா ஏற்கனவே பாதி டேட்டா போயிடுச்சு, பாதி டேட்டா இருக்குது, அந்த மிச்சமாக இருக்கும் டேட்டாவும் கரெக்டாக அந்த அந்த மைக்ரேஷன் ப்ராசஸில் போயிட்டு கரெக்டாக சேர்க்கணும். ஓகேவா? அந்த க்ளவுடில் போய் சேர்க்கணும், அதான் அந்த ப்ராசஸ். இந்த க்ளவுட் மைக்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக எடுத்து அந்த டேட்டாவை அதே இடத்துல போய் ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸ் என்ன இருக்குன்னு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா interoperability becomes a problem. In the interoperability problem as it is not easy to establish a perfect communication is between existing application and newer cloud environment. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷனுக்கும் அந்த நியூவர் ஏற்கனவே இங்கே டேட்டா இங்கே இருக்குது, இப்போ க்ளவுடில் இருக்குது, இப்போ இதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக. இன்டராபரபிலிட்டி இங்கே டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். Using cloud services, getting good with newer cloud procedures, managing resources and cloud activities requires trained IT professionals. We can work in the cloud ecosystem. இப்போ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கரெக்டான ஐடி ப்ரொஃபஷனல் தான் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த க்ளவுட் மைக்ரேஷன்ஸ் என்னென்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you students. Thanks for watching. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.